எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். எங்களோட ஃபேக்டரி பார்த்தீங்கன்னா நாங்கள் சாலிட் பிளாக் மிஷின், ஹாலோ பிளாக் மிஷின், ஃப்ளையாஸ் பிரிக் மேக் மிஷின், இன்டர்லாக் மிஷின், பேரோ பிளாக் மிஷின் அப்படின்ட்டு நிறைய மிஷின் உற்பத்தி பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாலிட் பிளாக்ல நாங்கள் வந்து ஒரு வீக்லி ஒரு அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம். அதாவது மிஷின் வந்து என்னென்ன மாடல் புதுசாக கொண்டு வரலாம், மார்க்கெட்டில் எப்படி போட்ட கல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்குறது நீங்கள் செமி ஆட்டோ ஃபீடர் பிளாக் மேக் மிஷின் நியூ அப்டேட். வாங்க இந்த மிஷினை பற்றி பார்த்துடலாம். இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு விதமாக பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பங்கர் வச்சு பண்ணுறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பங்கர் இருக்கும். இந்த மிஷின் வந்து பங்கரில் அவ்வளோ விஷயம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் கேட்குறாங்க, சார் எங்களுக்கு வந்து ஜேசிபி வாங்க முடியாது, பெரிய பட்ஜெட்டாக போகுது எங்களுக்கு, அதனால் ஜேசிபி இல்லாமல் எங்களுக்கு வந்து நார்மலாக ட்ராலியில் கொண்டு கொட்டுற மாதிரி மெத்தட் பண்ணி கொடுங்க கேட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ட்ராலியில் கொட்டுற மெத்தட். அதாவது நான் ஏற்கனவே போட்ட மிஷின் பார்த்தீங்கன்னா 10 பிளாக்ல இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்காது மிஷின், இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பங்கர் டைப் மாடலே பண்ணியிருப்பேன். இப்போ இந்த மிஷினுக்கு டோட்டல் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 HP தேவைப்படும். அதாவது 18.5 HP 3+9 தேவைப்படும். எப்படி மெத்தட் கேட்டிங்கன்னா 7.5 HP பம்ப் மோட்டர் வந்துடும். இதுக்கு மேலே ஹைட்ராலிக் பம்ப் மோட்டர் பார்த்தீங்கன்னா 7.5 HP ஹைட்ராலிக் மோட்டர் போட்டிருப்பேன், கிராம்ப்டன் கிரீஸ் மோட்டர் போட்டிருப்பேன். இப்போ அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் வைப்ரேஷன் மோட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டமில் 3 HP இங்கே ஒன்று கொடுத்துட்டேன். இது வந்து வைப்ரோ எலக்ட்ரிக்கல் மோட்ரு இங்கே ஒன்று கொடுத்துட்டேன். சைடில் பாருங்கள் இந்த ஒரு 1 HP கொடுத்துருக்கேன் பாருங்கள், இங்கே 1 HP கொடுத்துருப்பேன். சேம் ஆப்போசிட்டில் அதே மாதிரி 1 HP கொடுத்துருப்பேன். அப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 HP 2 மோட்டர் மாட்டி இருக்கும் பாருங்க. ஆக எப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 HP, இங்கே ஒரு 3 HP, மொத்தம் 6 ப்ளஸ் இது ஒரு 9, சைடில் 1. அப்போ மொத்தம் என்னாச்சுன்னா வைப்ரேட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 HP ஆச்சு. இப்போ இந்த 11 HP பார்த்தீங்கன்னா 2850 RPM வைப்ரோ மோட்டார் டைரெக்டாக அந்த டைல போய் உட்காந்துக்கும். அதாவது வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷூராகவும் ரொம்ப கரெக்டாகவும் கிடைக்கும். நமக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், கல்லூரி ஸ்ட்ரென்த் எப்படி வேணும், என்ன சைனிங் வேணும் அப்படிங்கிறத அது கொடுத்துரும். இந்த மிஷினுடைய ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதாவது அந்த பெரிய பங்கர் மிஷின் பார்த்தீங்கன்னா நான் 6க்கு 3 சேனல் போடுவேன், சேனல் போடுவேன். இது வந்து 5 கண்டரை போட்டுக்கிறேன். அதாவது என்னன்னா அவ்வளோ ஹெவி தேவையில்லை. ரீசன் பார்த்தீங்கன்னா முன்னாடி பங்கர் உட்காரும்போது அது முன்னாடி போடக்கூடிய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 1000 கெப்பாசிட்டி. அப்போ அந்தளவு தாங்குற மாதிரி அந்த மிஷின் ரொம்ப இன்னும் ஹெவியாக வேணும். இதுக்கு வந்து அந்தளவுக்கு ஹெவி தேவையில்லை. என்ன ரீசன்னா அந்த பங்கர் இல்லாத காரணத்தால தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதோட சேனல் எல்லாமே 5 கண்டை சேனலோ, சப்போர்ட் இல்லாமல் 4க்கு 2. இது வந்து எக்ஸ்ட்ரா சைட் சப்போர்ட் கொடுத்துருக்க பாருங்க. இதுதான் நியூ அப்டேட். அதாவது பாருங்க இந்த சிலிண்டர் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்து இந்த பக்கம் உள்ளுக்குள்ள போல்ட் அண்ட் கட்டமாக கொடுத்துருப்பேன் பழைய மாடல்லாம். இப்போ என்ன பண்ணிட்டு அப்டேட் என்ன பண்ணிட்டுனா வெளியே ஈஸியாக ஸ்பேனர் போட்டு இங்கே கழட்டி மாட்டுற மாதிரி வெளியே அவுட்ல கொண்டு வந்துட்டேன். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, அந்த பின்னுக்கு நான் என்ன கொடுத்துருக்கணும் சேம் அதே ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருப்பேன் எல்லாமே. அது போக எக்ஸ்ட்ரா சப்போர்ட் சேனல் கொடுத்துருக்க பாருங்க. என்னன்னா லோடு இங்கே தான் ஃபுல்லாக வரும். அதாவது நம்ம சிலிண்டர் வந்து உள்ளே போயிட்டு வரும்போது இதோட லோடு மொத்தமாக இந்த கைக்கு தான் வரும். இந்த கை பெண்ட் ஆகக்கூடாது, அதுக்கான என்ன ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ராடு இல்லாமல் ஜேசிபி பிஸ்டன் ராடு, இது 40 ராடு. பெரிய பங்கரை பார்த்து 45 போடுவேன், இதுக்கு 40 போட்டிருக்கேன் நான். இது ரொம்ப ஹெவியாக இருக்கும். என்னுடைய அடுத்த பிளான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 45 போடலான்னு பிளான் பண்ணிருக்கேன். இந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா 45 போடலான்னு ஒரு பிளானிங்கு. அடுத்து நான் அந்த மிஷின் போட்டு பார்க்க போகிறேன். இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த சிலிண்டர் பாருங்கள், சிலிண்டர் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். அதாவது எக்ஸ்ட்ரா அவுட்டர் காலர் போட்டு வெளியே பாருங்கள் ஒரு காலர் மாதிரி இருக்கும், ரவுண்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா காலர் போட்டு ஆயில் சீல் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஹெவியாக வர மாதிரி போட்டு 3 ஆயில் சீல் போட்டிருக்கேன். இந்த மிஷினுடைய சேனல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வைசாக்சில் போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா டாப்பில் எல்லா சேனலுமே வைசாக்சில் சேனல். அது போக இந்த ரப்பர் பூஸ் அதிகமாக கொடுத்துருப்பேன். இந்த டாப்பில் பாருங்கள் ரொம்ப அதிகப்படியான ரப்பர் பூஸ் கொடுத்துருப்பேன். ரப்பர் பூஸ் எவ்வளோக்குள்ள அதிகமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் நல்லா வைப்ரேஷன் நல்லா கிடைக்கும், ஸ்ட்ரென்த் அதிகப்படியாக இருக்கும். இதோட பிளேட் வந்து 25 திக்னஸ் பிளேட் கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டை பாருங்க, அது வந்து ஆரஞ்சு பிளாக் மாட்டிக்கிறேன். இது வந்து 16க்கு 8க்கு 6 அப்படிங்கிற பிளாக்ல வந்து இது 10 பிளாக் கிடைக்கும். அதே மாதிரி 16க்கு 8க்கு 4 அப்படிங்கிற பிளாக்ல 16 பிளாக் கிடைக்கும். 16க்கு 8க்கு 8 அப்படிங்கிற பிளாக்ல 8 பிளாக் கிடைக்கும். இது அந்த டைப் உள்ள மிஷின் இது. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு கூட முன்னாடி பக்கெட் பாருங்க, இது வந்து பக்கெட் பெருசாக இருக்கும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி மண்ணை நம்ம போட்டோம்னா ஒரு ஸ்டோக் சரியாக இருக்கும், அப்புறம் அடுத்த வாட்டி நம்ம போட வேணுமா இருக்கும். அதாவது ஒரு தடவை பக்கெட் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்டோக் கம்ப்ளீட் ஆகிடும். அதாவது 4 இன்ச் ஆகட்டும், 6 இன்ச் ஆகட்டும், 8 இன்ச் ஆகட்டும், நீங்கள் எந்த டைம் மாட்டினாலுமே ஒரு ஸ்டோக்கில் ஃபில் ஆகிடும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த கை பாருங்கள், நான் முதல்ல ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் மாதிரி போட்டிருப்பேன், எஸ் பெண்ட் மாதிரி ஒன்று போட்டிருப்பேன். இதுக்கு வரக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சரும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். எல்லாம் பார் தான், எதுவுமே வந்து பைப் போட மாட்டோம். இது பாருங்க, இது பார் தான், இதுவும் பாரு, இது பாரு, எல்லாம் பாரு. மேலே வரக்கூடிய இதுவும் பார் தான். அதே போல் இந்த பேரிங் பிளாக் வரைக்கும் சிஎன்சி பேரிங் பிளாக். இந்த பேரிங் பிளாக் எப்பவுமே நான் கம்ப்ளீட் தயாரிச்சுக்குவேன், வெளியே வாங்க மாட்டேன். என்ன காரணம்னா இந்த மொத்த லோடு இந்த பேரிங் பிளாக் உட்காரும். இந்த 2 பேரிங் பிளாக் மெயின். அதாவது மண் உள்ளே போகும்போது அந்த அவ்வளோ மண்ணை உள்ளே இழுக்கும் போது அந்த லோடு ஃபுல்லாக அந்த பேரிங் பிளாக் போகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், சிஎன்சியில் ரெடி பண்ணி மாட்டி சீல்டு பேரிங் பிளாக் போட்டு அடிச்சிடறேன் நான். அதாவது உள்ள மண்ணு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க, தரவா அடிச்சிருவேன். இதெல்லாம் ஓப்பன் டைப்ல இருக்கும். அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம், எதுவும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே மண்ணு போறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால எல்லாம் ஓப்பனில் வச்சிருப்பேன். என்ன கம்ப்ளைண்ட்னாலும் நீங்கள் ஓப்பனாக எல்லாம் பார்த்துக்கலாம்.
எதுவுமே உள்ள மறைச்சு வைக்குமே எதுவும் பண்ண மாட்டேன். அதே மாதிரி சர்வீஸ் வந்தாலுமே ரொம்ப ஈஸியாக ஹேண்ட் பண்ணிக்கலாம். எதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து உள்ள போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நட்டு போட்டு மாட்டுறதாகட்டும் எல்லாமே வெளியில் அவுட்டில் ஈஸியாக வச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் டிவிஎஸ் ரப்பர் மாட்டிருக்கேன் பாருங்க, டிவிஎஸ் ரப்பரும் அதிகப்படியாக மாட்டிருப்பேன். இது கொஞ்சம் லென்த்தாக மாட்டிருக்கேன். இந்த ஒரு நியூ லான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப லென்த்தாக மாட்டிருக்கேன் பாருங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 அடி பக்கம் வரும். இந்த 3 அடி மாட்டும் போது வைப்ரேஷன் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸ் பிளேட் பாருங்க, இது வந்து 16 திக்னஸ் பிளேட் போட்டிருக்கேன். இது டோட்டல் திக்னஸ் பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் இந்த ரைல்ஸ் பாருங்க, ரைல்ஸ் லென்த்தாக கொடுத்துருக்கேன் பாருங்க. ரைல்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய மிஷினில் எல்லா ரைல்ஸும் ஒரே லென்த்தாக வரும். எது விட்டு விட்டா வராது, எல்லாம் லென்த்தாக வரும். இந்த இங்கே போட்டிருக்கேன் புஷ் போட்டிருக்கேன் பாருங்க, இது ஸ்டீல் காஸ்டிங் புஷ் போட்டிருக்கேன் தேவைக்கூடாதுங்கிறதுக்காக. அப்புறம் அதில் பாருங்க அலைன்மெண்ட் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்லாட் எல்லாத்தையும் போட்டிருப்பேன். இங்கே அட்ஜஸ்ட் பண்ண போட்டிருப்பேன், இங்கே போட்டிருப்பேன். சப்போஸ் உங்கள் இடத்துல போய் ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளோர் கொஞ்சம் அப் டவுன் ஆகுதுன்னா அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அது கூட இந்த பனில் பிளேட் பாருங்க தான் மெயின். இது கிராக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இது 16 பிளேட் திக்னஸ் போட்டிருக்கேன். 16 பார்த்தீங்கன்னா அடிச்சுனா ஒரு பிளேட் போட்டு அது மிக் வெல்டிங் பண்ணி அது மேலே ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து 20 பிளேட். இது பார்த்து சேனல் போட மாட்டேன். 20 பிளேட்டில் வந்து பாக்ஸ் மாதிரி வெல்டிங் பண்ணி மிக் வெல்டிங் போட்டு அந்த மிக் வெல்டிங் ஒரு நல்ல காலர் மாதிரி போட்டு அது ரொம்ப ஹெவியாக, அதாவது கிராக் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது ரொம்ப ஹெவியாக பண்ணியிருக்கிறேன். இந்த மிஷின் டை பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே 8 பிளேட் போட்டிருக்கேன். கீழே எல்லாம் கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா எல்லாமே 8 பிளேட்டு. டாப்பில் வந்து சேனல் பாக்ஸு 10 பிளேட் திக்னஸ் போட்டிருப்பேன். அப்புறம் பாட்டம் இது பாருங்க, இதெல்லாம் 10 பிளேட் எல்லாமே. இந்த முறம் வந்து மெயின், ஏன்னா வரம்பு தேவைக்கூடாது, அதனால வந்து இது பூரா 10 பிளேட் போட்டிருக்கேன். முறம் ரொம்ப பெருசாக போட்டிருப்பேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வால்வ் செட்டிங் மாட்டிருக்கேன் பாருங்க, வால்வ் செட்டிங் இங்கே போட்டிருக்கேன். இது மொத்த வால்வ் எல்லாமே, அதாவது மிஷினுடைய எல்லா கண்ட்ரோல் இங்கே தான் இருக்கும். இந்த பெரிய பங்கர் மிஷினுக்கு நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மெத்தடில் நான் கொடுத்துருக்கேன். அதாவது வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் அப் டவுனுக்கு, வீல் ரொட்டேட்டிங்க்கு, ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வேர்டுக்கு எல்லாத்துக்குமே எடுத்து எல்லாம் இங்கே வந்துடும். இந்த பேனல் கூட அதே மாதிரி தான். இந்த பேனல் கூட நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பம்ப் ஆன் ஆஃப், வைப்ரேட் ஆன் ஆஃப், வைப்ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்கு. இது ட்ராவலுக்கு மட்டும் வராது. ட்ராவலுக்கு என்ன பண்ணுவோம்னா இங்கே நான் லிவரை கொடுத்துருவேன். ட்ராவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது எப்படின்னா பழைய மாடல் பார்த்தீங்கன்னா மோட்டர் மாட்டியிருப்பேன். இங்கே மோட்டர் மாட்டுற போது என்ன ஆகுது, நம்ம லைட்டானதுனால கொஞ்சம் திணறி தான் போகும். ஆனால் இப்போ இந்த வால் மாற்றும் போது என்ன ஆகுன்னா நம்ம தொட்டவுடனே ரொம்ப ஸ்பீடாக போகும். நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம அதை பண்ணிக்கலாம். இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா வீல் வந்து ரொம்ப சாலிட் வீலாக போட்டிருப்பேன். இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, இது வந்து சாலிட் வீல். பெரிய மிஷினுக்கு எப்படி போட்டிருக்கோம் சேம் மெத்தட் அதுக்கு போட்டிருப்பேன். அதே மாதிரி சிலிண்டர் வந்து ஜாக் பெரிய ஜாக்காக போட்டிருப்பேன். இந்த ஜாக்கில் எல்லா சிலிண்டரும் ஒரே மாதிரி போடுவேன். எல்லா மிஷினும் ஒரே மாதிரி தான் போடுவேன். பின்னாடி பாருங்க ஹைட்ரோ மோட்டர் மாட்டிருக்கேன் பாருங்க. ஒரு சில மிஷினில் வந்து முன்னாடி மாட்டிருப்பேன், ஒரு சில மிஷினில் பின்னாடி மாட்டிருப்பேன். அதாவது பெரிய பெரிய பங்கர் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா நான் வெளியே மாட்டிருப்பேன். ஏன்னா அங்கே ட்ராலி போட தேவை கிடையாது. இப்போ நான் உள்ளே ஏன் மாட்டிருக்கேன்னா இங்கே ட்ராலி வரும்போது தட்டிடக்கூடாது, அதனால வந்துட்டு உள்ள செட்டிங் போட்டேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய செயின் பாருங்க போட்டிருக்கும் பாருங்க, இதுதான் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் செயின் இங்கே போட்டிருக்கும் பாருங்க. ஈஸியாக இருக்கும் பாருங்க, முன்னாடியே போட்டு டபுள் செயின் போட்டிருப்பேன். அதுக்கு உண்டான ஹைட்ரோ மோட்டர் வந்து நான் இங்கே மாட்டிருக்கேன், இந்த சைடில் போட்டிருக்கேன். இது ஹைட்ரோ மோட்டர், அதுக்கு உண்டான ஹைட்ரோ மோட்டர். அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் எல்லாம் பைப்லைன் கொடுத்துருவேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து எல்லாம் பைப்லைன் கொடுத்துருவேன். முடியாத பட்சத்துக்கு மட்டும் தான் அந்த ஓஸ் கனெக்ஷன் கொடுக்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருந்து என்னால் இங்கே கொடுக்க முடியாது, அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இங்கிருந்து மட்டும் ஒரு சின்ன ஓஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். பாக்கி எல்லாம் பாருங்க, எல்லா பக்கமும் நான் லைன் கொடுத்துருக்கேன் பாருங்க. எடுத்து எல்லாம் கொடுத்துருப்பேன். வாசரை போட்டு லாக் நட் காட்டர் பில் போட்டு கொடுத்துருப்பேன். கலண்டாத மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பேன். லாக் நட் எல்லாமே போட்டு விட்டுருப்பேன். மிஷினுடைய பில்லர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பில்லர் கொடுத்துருக்கேன். எப்படின்னா டாப்புக்கு 2 பில்லரு, பாட்டம் 2 பில்லரு, அப்புறம் மேலே பாருங்க, மேலே டாப்பில் 2 கொடுத்துருக்கேன் பாருங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ராடு மட்டும் மொத்தம் 10 ராடு கொடுத்துருக்கேன். ரொம்ப ஹெவியாக பெருசாக கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ராடு உட்கரக்கூடிய பிளேட்டு பாருங்க, 16 பிளேட் கொடுத்துருக்கேன் பாருங்க, திக்னஸாக அதுவும் கொடுத்துருக்கேன். இப்போ வெளியே வரக்கூடிய பைப் லைன் பாருங்க எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்க. எல்லா பக்கம் கரெக்டாக பெண்ட் பண்ணி கரெக்டாக நீட்டாக எங்கேயுமே கசகசன்னு இல்லாமல் ஓசில் போகாத மாதிரி நீட்டாக வளர்த்து கரெக்டாக கொடுத்துருக்க பாருங்க. அதுக்குண்டான கிளாமிங் மாட்டிருக்கிறேன். இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வால் செட்டிங் போகிற இங்கே போட்டிருப்பேன். வால் செட்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓஸ் கனெக்ஷன் மாட்டிருப்பேன். இந்த பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓஸ் கனெக்ஷன் போகிற இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் மேலே மாட்டக்கூடிய மோட்ரு பாருங்க இங்கே மாட்டிருக்கேன். மேலே மாட்டிட்டு அதுக்குண்டான பம்ப் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அதில் அட்டாச் பண்ணி விட்டுட்டு மேலே பக்கத்தில் ஒரு கூலர் மாட்டிட்டேன். இப்போ இந்த கூலர் வந்து நியூ டைப்பு. நான் பழைய மிஷினில் எல்லாமே கூலர் போட்டிருக்க மாட்டேன். இப்போ இந்த கூலர் வந்து நியூ டைப். இந்த கூலர் இதுக்காக போட்டிருக்கேன். என்னென்னா ஆயில் சூடாமல் இருக்க வேண்டி. அதாவது பார்த்தீங்கன்னா ஆயில் டேங்க் கெப்பாசிட்டி அதே மாதிரி 25 லிட்டர் கெப்பாசிட்டி ஆயில் நாங்கள் ஊற்றியே கொடுத்துருவோம். அந்த ஆயில் சூடாகக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு கூலர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டேங்குது. இது நியூ லான்ச்சிங். இப்போ பழைய மிஷின் எதுவுமே மாட்டிருக்க மாட்டேன். அதாவது பெரிய பங்கர் டேபிள் மிஷின் மட்டும் தான் கூலர் மாட்டுவேன். மற்ற சின்ன மிஷின் எதுவுமே கூலர் மாட்ட மாட்டேன். இப்போ நியூவாக இதுக்கு மாட்டிருக்கேன் நான். இதுக்கு மிஷினுடைய வீல் பாருங்க, பின்னாடி ஸ்டீல் போட்டிருக்கேன். பெரிய பெரிய மிஷின் போடும்போது எப்பவுமே ஸ்டீலும் போடுவேன் நான், ரப்பர் வீல் போட மாட்டேன். அப்புறம் அதுக்கு உண்டான இந்த முறத்தில் பாருங்க ஸ்லாட்டிங் போட்டிருக்க பாருங்க. ஸ்லாட் எல்லாமே கொடுத்துருப்பேன். எல்லா பக்கமும் ஸ்லாட் அதிகமாக இருக்கு. இப்போ கொடுத்துருக்க பாருங்க. வீல் சப்போஸ் நீங்கள் கொண்டு போனதுக்கப்புறம் லேண்ட் அட்ஜஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஸ்லாட் எல்லாமே கொடுத்துருப்பேன். நீங்கள் போய் எதுவும் கஷ்டப்படணும் அவசியமே கிடையாது.
எல்லாமே டிவிஎஸ் போல்ட் போட்டிருப்பேன். எல்லாம் லாக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் போட்டு எல்லாம் போட்டு லாக் பண்ணி விட்டுருப்பேன். அதுபோல் இது வந்து மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்டிங் வந்து என்ன கேட்டிங்கன்னா நம்மளால் வந்து இது பருக்கோட்டி போட முடியாது. ஏன்னா பெரிய மிஷினால் பருக்கம் பண்ண முடியாது. இது ஸ்ப்ரே பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டபுள் கோட் அடிக்கிறோம். அதாவது ப்ரைமர் போட்டு முதல்ல ரஸ்ட் ஆயில் போட்டு க்ளீன் பண்ணி அப்புறம் ப்ரைமர் போட்டு டபுள் கோட் க்ளீன் பண்ணி அடிக்கிறோம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா கலவை போடும்போது சீக்கிரம் அது வந்து அரிச்சிடும். அதனால் வந்து டபுள் கோட் படிக்கிறோம். இப்போ இந்த மிஷின் வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேன் மிக்சர் வாங்கிட்டாங்க. இந்த பேன் மிக்சர் வாங்கும்போது என்னன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது வேலை செய்யறதுக்கு. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா மெத்தேடு நம்ம சாதாரண பேன் மிக்சர் 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து பக்கெட் டைப்பு, இன்னொரு பக்கெட் இல்லாமல் ஒரு டைப் இருக்கும். இப்போ இது பக்கெட் டைப். பக்கெட் டைப் வாங்குறது என்ன ப்ளஸ் அப்படின்னா மெட்டல் போடுறது வந்து நம்ம வந்து இங்கிருந்து இவ்வளோ தூக்கி போன அவசியம் இல்லை. சட்டியில் இது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கீழே இருக்கும். அப்போ வேலை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அள்ளி இப்படியே போட்டுருவாங்க. இப்படி போடும்போது என்னன்னா வேலை செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்னொன்று பெரிய ப்ளஸ்ஸில் இருக்குது. என்ன ப்ளஸ்னா இப்போ மெட்டல் உள்ள கலக்கிட்டு இருக்கும். கலக்கி முடிஞ்சு வெளியே போன உடனே அடுத்த மெட்டல் இங்கே ஸ்டோரேஜ் ரெடியாக நிற்கும். இப்போ இந்த ஆட்டோ ஃபீடு பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டிங்கன்னா பக்கெட் உள்ளே போட்டு வந்து மெட்டல் சேர்ந்து போயிடும். அப்போ நம்ம டக்கு மெட்டல் கொடுத்துட்டே இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பக்கெட் போட்டுருவாங்க. பக்கெட் போட என்ன ஆகும், மெட்டல் ஸ்டோரேஜ் நிற்கும். தீர்ந்த உடனே டப்புன்னு மேலே தூக்கிடுவாங்க. இப்போ இதுக்குண்டான வால்வு பாருங்க இங்கே இருக்குது பாருங்க. வால்வு டேங்க் எல்லாம் மோட்டர் மாட்டிருப்பேன். மோட்டர் பாருங்க மாட்டிருக்காங்க. மோட்டர் வந்து 10 HP மோட்டர் வந்துடும். அங்கே மாட்டி விட்டுருக்கேன். இதுக்குண்டான வால்வு போட்டிருக்கேன். இது வந்து தூக்குறதுக்காக பக்கெட் தூக்குறதுக்காக இதுக்குண்டான டேங்கு. இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எங்கே போகுது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி போகுது. இப்போ சப்போஸ் கிருஷ்ணகிரி இருக்கிறவங்க தருமபுரி இருக்கிறவங்க இந்த மிஷின் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் அட்ரஸ் தரேன். நீங்கள் போய் பார்க்குறவங்க பார்க்கலாம். மேலே மாட்டக்கூடிய ரப்பர் போட்டிருக்கேன் பாருங்க. அது வந்து ஸ்டாப்பர் பீஸ் கல்லோடைய உயரத்துக்காக போட்டிருக்கேன். நம்ம அது ஒரு வாட்டி செட் பண்ணிட்டோமோ அவ்வளோதான். அதாவது நமக்கு 8 இன்ச்சு வேணும், 8.25 வேணும், 7.25 வேணா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அதையே நம்ம ஃபஸ்ட்டு என்ன செட் பண்ணுறோமோ அது பிள்ளைனா கரெக்டாக மட்டமாக வந்துட்டே இருக்கும் கல். அது மட்டும் இல்லாமல் இந்த காவடி பாருங்கள் டபுள் காவடி போட்டிருக்கேன். அது எப்போ சிங்கிள் காவடி தான் போடுவேன். அந்த 10 பிளாக் போடும்போது டபுள் காவடி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த காவடி இப்படி போகிறதுனால என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏறும்போது ஷேக்னஸ் இல்லாமல் கரெக்டாக ஏறி இறங்கும். அந்த மெத்தேல போட்டுருக்குது இந்த காவடினால. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு இருக்குது. இப்போது இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துட்டோம். அதாவது என்ன மெட்டீரியல் போட்டிருக்கேன், எப்படி ஆப்ரேட்டிங் பண்ணுது அப்படிங்கிறத கொஞ்சம் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த மிஷினுடைய ஒரு சின்ன டெமோ கம்பெனியில் போடுறோம். வாங்க அதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துட்டோம். ஒரு சின்ன டெமோ பார்த்துட்டோம் எங்கள் ஃபேக்ட்ரியில். சப்போஸ் கஸ்டமர் நீங்கள் சார் எங்களுக்கு வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து சின்ன மிஷின் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு வந்து மிஷின் மட்டும் போதுமானது, மிக்சர் மிஷின் தேவையில்லை அப்படின்னு நாங்கள் மிஷின் சப்ளை பண்ணுவோம். இப்போ இது பேக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லடிக்கூடிய மிஷின் 1, அதுக்கு ஒன்றா டை செட்டு 3 வரும். 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு. 8 இன்ச்சு கல் வந்து மார்க்கெட்டில் அதிகமாக போகிறதில்ல. எல்லா கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா 16 கட்டுக்கு 4, 16 கட்டுக்கு 6 அப்படி தான் வாங்குறாங்க. சில கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி ரன் பண்ணிருப்பாங்க. சார் அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க சார் எங்களுக்கு பேர் மிக்சர் தேவையில்லை, எங்களுக்கு மிஷின் மட்டுமே போதுமானது அப்படிமாக நான் உங்களுக்கு மிஷினை சப்ளை பண்ணுறேன். இப்போது இந்த மிஷினுடைய ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில் தெரிஞ்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பரை கொடுத்துறேன். எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.